வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு கோபி லிலின் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். திரு கர்நாடக மாநில முதலமைச்சராக எடியூரப்பா நேற்று பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர்கிட்ட அவர் கொடுத்த கடிதத்தை உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை அவர் கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையும் இன்று காலை நடக்க இருக்கிறது. என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? சிதம்பரம் அதுதான் அவருடைய எடியூரப்பாவுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிலாம் பார்க்கலாமா? என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஆளுநர் பதவியேற்க அழைத்த பிறகு அதற்கு தடை கொடுக்கல. உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் நள்ளிரவில் நடத்திய விசாரணையில் அதுக்கு எந்த தடையும் கொடுக்கல. ஆளுநரோட உரிமையில் அவங்க தலையிடலை. எனவே நேற்று கடுமையான எதிர்ப்புக்கு நடுவே, அதாவது எதிர்ப்புன்னா மற்ற கட்சிகள், காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதாதளம், அவங்களுக்கெல்லாம் ஒரு தர்ணா போராட்டம் நடத்துகின்ற அந்த நிலையிலும் அவர் பதவியேற்றிருக்கார். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவகாசத்தில் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த வாய்ப்பை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அவருடைய கடிதத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார். பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு அந்த எண்ணிக்கையிலேயே தெரியுது. எனவே இதை உச்சநீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படின்னு. அப்போ நேற்று அவங்க பதவியேற்புக்கு அனுமதிச்சுட்டு இன்னைக்கு அதை ஒரு தடையாக எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ கவர்னர் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு அவகாசத்தை கொடுப்போம் அப்படின்னு கூட உச்சநீதிமன்றம் முடிவு எடுக்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றம் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இது பண்ணியிருக்கோம்னா நேற்று அந்த நள்ளிரவிலேயே அதை முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது முதல்ல லெட்டர் கொடுங்க, பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போதைக்கு இது எப்படியே இருக்கட்டும், யாரும் இப்போ பதவியேற்புக்கு அனுமதிக்க வேணாம், அது எண்ணிக்கையை பார்த்து விட்டு செய்யலாம் அப்படிங்கிறது. ஜனநாயகத்தில் எண்ணிக்கை தான் முக்கியம். அது வாக்கு எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, வெற்றிக்கான வாக்கு எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆட்சி அமைப்பதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தொடர்ச்சியாகவே கவர்னர்களின் முடிவுகள், சபாநாயகர்களின் முடிவுகள், இவை குறித்த சர்ச்சைகள் வரும் பொழுது அதை உடனடியாக ஒரு தீர்வுக்கு உச்சநீதிமன்றம் போன்ற உயர் அமைப்புகளால் வர முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உடனடியாக இதில் தலையிட முடியாது, இந்த அதிகாரம் வரம்பு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரணைக்கு எடுக்கும் பொழுது அந்த கால அவகாசம் என்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குகின்ற நிகழ்வுகளுக்கு வரிசையாக வாய்ப்பை கொடுத்துருது. இது இப்போ கர்நாடகத்தை வைத்து மட்டும் சொல்லவில்லை, தொடர்ச்சியாகவே இந்த இடம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏக்கள் 18 எம்எல்ஏக்கள் விவகாரத்திலும் இது இருக்குது. எனவே அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது நேற்று அனுமதித்த உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அதுக்கு அதை எண்ணிக்கையை பார்த்துட்டு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். சுமன், நான் 2 பாசிபிலிட்டி. அடிப்படையாக ஒரு அரசு அமைப்பதற்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் கோரிக்கை வைக்கும்போது மெஜாரிட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே பெரும்பான்மை இருக்கிறது, அதில் ஒன்றும் இது இல்லை. பெரும்பான்மை இல்லாத போது அவர்கள் அரசமைக்க ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கும்போது வழக்கமாக யார் யாருடைய ஆதரவு எங்களிடம் இருக்கிறது, எப்படி எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கடிதம் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோவா பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோவா கேஸில் காங்கிரஸ் அந்த முதல் 2-3 நாட்களுக்கு அரசமைப்பதற்கு அவங்க கோரிக்கை வைக்கல. பாஜக ஆளுநர்கிட்ட போகிறாங்க. ஆனால் வெறும் நாங்கள் 12 பேர் இருக்கோம், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. அவங்க எம்ஜிபியுடைய 3 நபர்களுடைய கடிதம், கோவா ஃபார்வர்ட் 3 பேர், சுயேட்சை 3 பேர் எல்லாம் சேர்ந்து இந்த கடிதங்கள்லாம் எடுத்துட்டு போட்டு பெரும்பான்மை இருக்குன்னு போறாங்க. பெரும்பான்மை இருக்குங்கிறத நிரூபிக்கிற அளவிற்கு கடிதங்களை வாங்கிட்டு போறாங்க, கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க. ஸோ இங்க என்னன்னா, ஏன் உச்சநீதிமன்றம் முந்தானத்து அந்த நேற்றுக்கு அதிகாலை நடந்த அந்த இதுல எந்த விதமான ஒரு தீர்ப்பு சொல்ல முடியலன்னா, கர்நாடகாலையும் அவர்களிடம் கர்நாடகாவிலையும் இல்ல அதுதான் இல்ல. அதாவது சப்போஸ் அதான் அவங்க நீதியரசரை கேட்டிருக்காரு, எடியூரப்பா கொடுத்த லெட்டர்ல யாருடைய ஆதரவை கோரி இருக்கிறாருன்னு எங்களுக்கு சொல்லுங்கிறாரு. ஸோ சப்போஸிங் எடியூரப்பா 10 பேர் எக்ஸ்ட்ரா பேர் கொடுத்திருந்தாருன்னா, ஸோ அதை அவங்க ஊர்ஜிதம் செஞ்சுக்கணும் இல்லையா? எடியூரப்பா 104 நபர்கள் தான் என்னிடம் இருக்கிறார்கள் என்று சொல்லி அரசு அமைப்பதற்கு கோரிக்கை வெடிப்பது வேறு. சப்போஸிங் அந்த லெட்டர்லயே இன்னொரு 10 பேர் பேர் போட்டிருந்தாருன்னா, இப்ப இந்த நபர்கள் உண்மையா இல்லையா அது வேற விஷயம். ஸோ அந்த கடிதத்தை கொண்டாங்க, என்ன சொல்லி அவர் அரசமைக்க கோரி இருக்கிறாரு நாங்க பார்க்கணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னது கரெக்ட் தானே அது. ஸோ உறுதியாக இன்று அந்த கடிதம் அந்த நகல் அவங்க கிட்ட இருக்க போகுது. அதை பார்த்து கொண்டு 2 பாசிபிலிட்டி. ஒன்று
எதிர் சைடுல மெஜாரிட்டி இருக்கு, உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, நீங்க 104 தான் இருக்கு, நீங்க சொன்னதே 104 தான், அப்போ எப்படிங்கிறத ஒரு கோரிக்கை அந்த அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரைக் டவுன் கூட பண்ணலாம். அவங்க திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க, ஆளுநருடைய நடவடிக்கைகள் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி தான், ஆளுநரோட நடவடிக்கை எங்களால் ஒண்ணுமே உத்தரவிட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி வந்து இந்த கால அவகாசம். பல முறை உச்சநீதிமன்றம் முன்பு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கட்டும், ஜார்க்கண்ட்லயா இருக்கட்டும், பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி 2 வாரம் கொடுக்கறது, 15 நாள் 10 நாள் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டு 48 மணி நேரத்திற்குள் நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று பல முறை கூறியிருக்கிறார்கள். சோ உறுதியாக இந்த கால அவகாசம் ஏற்கனவே ஆளுநர் கொடுத்த 15 நாள்ங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கு. அது கிட்டத்தட்ட உறுதியா அது குறையும். அதுல வந்து மாற்றுக்காது. 1 வாரம் ஆகுமா 48 மணி நேரம் ஆகுமா எல்லாம் தெரியாது. ஆனா உறுதியா அதுல வந்து உச்சநீதிமன்றம் உறுதியாக அந்த 15 நாள் கால அவகாசத்தை உறுதியாக குறைப்பார்கள். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஆனால் இந்த ஸ்வேரிங் இன்ன ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுவாங்களா இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப கீ ஆஸ்பெக்ட். அது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பதவியேற்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கல, இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது எடியூரப்பா முதலமைச்சராக பதவியேற்றதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நேற்று பதவியேற்ற பிறகு விவசாய கடனை அவர் வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார். IPS அதிகாரிகள் மாற்றம், அதிகாரிகளோட மீட்டிங்லாம் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் சரியான விஷயம்னு பார்க்கலாமா? இல்லை, அவசரமாக நடக்கின்ற விஷயம். இப்போ வந்து சட்ட வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்கு. ஒரு முதலமைச்சர் பதவியேற்றதும் அவங்களெல்லாம் அழைத்து பேசுவது, அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு, சட்டமன்றத்துக்கு செல்ற, தலைமைச் செயலகத்துக்கு செல்றாரு, அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதில் என்ன நீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த அவசரம், ஏன் இதுக்காக ஒரு பதட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவர் மட்டும்தான் பதவியேற்றிருக்கார், அமைச்சரவை இன்னும் பதவியேற்கல. ஒரு முழுமையான அமைச்சரவை பதவியேற்று இன்னும் யார் விவசாயத்துறை அமைச்சர், இவரே அந்த விவசாயத்துறையை வச்சுக்க போறாரா நாளைக்கு, எல்லாமே இருக்குது. அதுக்கு முன்னையே அவர் அவசரப்படுறது வந்து, நான் வந்து மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கறதுக்கு இருக்கிறேன் நான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்காக, மெஜாரிட்டி இல்லாத நிலையிலும் தன்னை வந்து ஒரு முன்னிறுத்திக் கொள்வதற்காக, ஒரு இப்படியெல்லாம் வந்தாருன்னா இதெல்லாம் செய்வாருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்களிடம் விதைப்பதற்காக அதெல்லாம் பண்றார். இது வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக பண்ணக்கூடிய தேவையில்லாதது தான். அதில் வந்து அவசரமும் பதட்டமும் தான் அதில் இருக்கு. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுறது எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் கூட 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த மேடையிலேயே, பதவியேற்பு மேடையிலேயே கலைஞர் வந்து எடுத்து கையெழுத்தெல்லாம் போட்டார். நீங்கள் அவர் கோட்டைக்கே போகாமல் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பண்ணதுங்கிறது அதுக்கப்புறமான ப்ராசஸ் இருக்குது. அது ஒரு அறிவிப்பு, அந்த மேடையிலேயே நாங்கள் சொன்னதை செய்கிறோம்ப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க தலைமைச் செயலகம் போய் தான் இதையெல்லாம் நடவடிக்கைகள் எடுத்து எவ்வளவு கடன் இருக்கு, அதுக்கு எப்படி இது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க வந்து முடிவு பண்றாங்க. இந்த அளவுக்கு குழப்பங்கள் இல்லைங்கிறதுனால அதை ஏத்துக்கலாம். ஆமா, அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட என்ன இருக்கு, இன்னும் அமைச்சரவையே பதவி ஏற்கல. இன்னும் இந்த ஒரு இது வந்து உச்சநீதிமன்றம் தடுப்பதற்கு முன்பாக நாம ஒண்ணு செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அவ்வளவு அவசரம் காட்டணும்? அவசரம் காட்டணுங்கிறதுனா, அவங்க வந்து பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கட்சி அப்படிங்கிறது, அது அவங்க தான் அதிக சீட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன அவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா மற்ற இப்போ எப்படி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தானே காங்கிரஸும் மதசார்பற்ற ஜனதாதளமும் உருவாக்கியிருக்கு. அப்போ மதசார்பற்ற ஜனதாதளத்திலேருந்து சிலரை நம்ம பக்கம் கொண்டு வரலாம், அல்லது காங்கிரஸ்லேருந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறது கூட எதிர்பார்ப்பு இருக்கலாம். அல்லது வந்து அங்கே கர்நாடகாவை பொறுத்தவரை அந்த தேர்தல் களத்தில் 2 விஷயம்தான் மிக முக்கியமானது. ஒன்று ஜாதி, இன்னொன்று பணம். இது வந்து பணம்ங்கிறது அங்கே வந்து எல்லாருமே ஏறத்தாழ ஒரு பெரும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடியவங்க, அல்லது அவர்களுடைய ஆதரவை பெற்றவர்களாக தான் நிற்கிறாங்க. அப்போ சில எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சுட்டோன்னு வச்சுங்க, அப்போ மெஜாரிட்டிக்கான எண்ணிக்கை கம்மியாயிடுதில்ல. அப்படி கூட ஒரு திட்டம் இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னா, ஒரு ஆட்சி அமைஞ்சிடுச்சுன்னா அதை நோக்கிய பார்வை வந்து குறிப்பாக இருக்கும், அரசியல் கட்சிகளுக்கு அதை நோக்கிய பார்வை இருக்கும். அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேகமான பதட்டமான நடவடிக்கைகள். சுமன், கர்நாடகாவில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முறை பிரதான கட்சிகளின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து 40 லட்சத்துக்கும் அதிகமாக சொத்துக்களை டிக்ளேர் பண்ணவங்க தான். 40 கோடியா? 40 லட்சம். அதாவது poorest candidate was 40 lakhs. poorest. ஆமா, ரொம்ப ஏழையான கட்சி சார்ந்த வேட்பாளர்கள். இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கலாம், பட் கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் பிரதான கட்சிகளுக்கு இந்த மாதிரி. ஸோ ஒரு செல்வேந்தர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கு அரசியலில் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய ஒரு மாநிலமாக கர்நாடகா மாறிவிட்டது. அடிப்படையா நேற்று வந்து இவங்க
எடுத்திருக்கிற முடிவுகள்ல 2 முடிவுகள். இந்த விவசாய கடன்கள் ஒரு முடிவு. காவல்துறையில மிக முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் சீஃபை மாத்திருக்காங்க. ஒன்று. 2வது, ராம்நகரா அந்த ஈகிள்டன் ரிசார்ட் எங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அதனுடைய எஸ்பி, அந்த ஏரியா எஸ்பியை டக்குன்னு மாத்திருக்காங்க. அதுக்கு சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த ரிசார்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செக்யூரிட்டி, ஏன்னா ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல எம்எல்ஏஸ் எல்லாம் அந்த 70 பேர் அங்க இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 100 பேர் அங்க இருக்கிறாங்க, ஜேடிஎஸ் அங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த இதை வந்து விட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த 12 மணி நேரத்தில் அவர் 12 மணி நேரம் கூட இல்லை, அவர் காலையில் 9 மணிக்கு பதவி ஏற்கிறாரு, சாயங்காலம் 6 மணிக்குள்ள இதெல்லாம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆகுது. ஒரு லெஜிட்டிமசி இல்லாத, இது வரைக்கும் லெஜிட்டிமசி இல்லை அந்த கவர்மெண்ட்டுக்கு. அது வந்து முறையாக அவர்கள் பெரும்பான்மை இருக்கிறது என்று நிரூபிக்காத ஒரு நிலையில அவசரமா இந்த நடவடிக்கைகள், மக்களும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பாஜக வந்து நாங்க ஒரு காலகட்டத்தில் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படிங்கறது அவங்களுடைய டேக்லைனே வந்து அதுதான். நாங்க வந்து காங்கிரஸ் மாதிரி இல்லை, நாங்க ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி அப்படிங்கிறது அவங்க பல ஆண்டு காலம், திரு வாஜ்பாய் காலத்திலையும் திரு அத்வானி காலத்திலையும் அப்படிதான் வந்தாங்க. இன்று அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன இதே தான் காங்கிரஸ் செஞ்சாங்க. எவ்வளவு மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சு டியூலி எலெக்டட் கவர்மெண்ட்ஸை டீஸ்டெபிலைஸ் பண்றது, இல்லாட்டி அவங்க ஆட்சி அமைக்க விடாதது 40 வருஷமா காங்கிரஸ் செஞ்சதை இவங்களும் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு காங்கிரஸ் அமைச்சர்கள்லாம் யாரும் பொறுப்பேற்றார்களா இல்ல அப்படின்னு கோவிலின் சொன்னாரு. 4 அமைச்சர்கள் ஏற்கனவே இவரோட எடியூரப்பாவோட சேர்ந்து பொறுப்பேற்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனா பதவி ஏற்கல. பிரதமர் கலந்துக்குவாரு, அமித்ஷா கலந்துக்குவாருன்னு சொல்லப்பட்டது, அதுவும் இல்லை. இப்ப இன்னும் இவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா தான் பார்க்கணும். இல்ல ஒண்ணு, அந்த அமைச்சர்கள் பதவி ஏற்காததுக்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஒக்கலிகா சமுதாய மக்கள் வந்து ஓரளவுக்கு கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா குமாரசாமி அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு வாய்ப்பு இழந்து விட்டது இது இந்த பாஜக மெஜாரிட்டி இல்லாம கோரிக்கை வைக்கிறதுன்னு. ஸோ பாஜக யாரை துணை முதலமைச்சராக நியமிக்கிறது அப்படிங்கிறத இப்பவே செஞ்சுட்டாங்கன்னா, அந்த சப்போஸிங் ஒக்கலிகா சமுதாயத்தில் அவங்க கிட்ட மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அசோக்னு இருக்கிறாரு, அவர் முன்னாள் மூத்த அமைச்சராக பாஜக அரசுல இருந்திருக்காரு. அவர் துணை முதலமைச்சர் ஆக்கணுமா? குருபா சமுதாயத்தை, சித்தராமையாவுடைய சமுதாயத்தை சேர்ந்த KS ஈஸ்வரப்பா, அவரும் ரொம்ப மூத்த தலைவர், அவரும் எடியூரப்பாவும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேங்க்ல இருக்கிறவங்க. அவரை ஆக்கிட்டு அசோகா ஆக்கணுமா? இப்ப இதெல்லாம் வந்து இப்ப முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இது வந்து சில சமுதாயத்தை சேர்ந்த மற்ற, அதாவது பாஜகவிலே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கோபம் வரலாம் இல்லையா? சோ இத வந்து இந்த நம்பிக்கை வாக்கெல்லாம் முடிச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு காரணம். சோ ஐ டோன்ட் திங்க் அதுக்கு நம்ம வந்து தோத்துருவோமோ அதை பத்தி கவலைப்படுற ரீதியா அவங்க இல்ல. அவங்க வந்து இந்த அமைச்சரவை இப்ப அனௌன்ஸ் பண்ணா அவங்க கிட்ட இருக்கிற சில சட்டமன்ற உறுப்பினர்களே கோபம் வராமல் இருக்கணும், ஆத்திரம் வராம, அதுக்காக கொஞ்சம் அமைதியா. நீங்க எப்படி பாக்குறீங்க கோவிலில்? பிஜேபி வெற்றி பெற்ற மாநிலங்கள்ல முதலமைச்சர்கள் பதவி இருக்கிற போது அமித்ஷாவும் பிரதமரும் கலந்துக்கிறது வழக்கம். இந்த முறை அவங்க இருவருமே கலந்து கொள்ளவில்லை. அமைச்சரவை பதவி இருக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் வேறொரு காரணம் சொல்றாரு. நீங்க நான் தொடக்கத்திலே சொன்னேன், கர்நாடகாவை பொறுத்தவரை சாதி என்பதும் பணம் என்பதும் தான் ரொம்ப முக்கியம் அங்கே தீர்மானிக்க தேர்தலில். அதில் அவங்க சொன்ன மாதிரி ஒக்கலிகா சமுதாயத்து மக்கள் வந்து தேவகவுடாவுடைய மகனுக்கு குமாரசாமி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து பறிபோயிருக்கு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு கோபம் இருக்கும். மற்ற சமுதாயத்தினர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு இருக்கு. ஒருவேளை இவர்களுடைய திட்டப்படி அந்த மாற்றுக் கட்சியிலிருந்து தங்கள் பக்கம் கொண்டு வரக்கூடிய அல்லது பிரிந்து வரக்கூடிய அல்லது சுயேட்சையாக இருக்கக்கூடிய எப்படியோ அவங்களுக்கெல்லாம் என்ன நம்ம பொசிஷன் தரப்போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுல, அல்லது ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு இடைத்தேர்தல் நடத்துறதுக்கான சூழல் எவ்வளவோ அவங்க பிளான் பண்ணலாம். இப்போ அவங்களோட நோக்கம் எல்லாமே வந்து இந்த நம்பரை காட்டணுங்கிறதா, மெஜாரிட்டியை காட்டணும். மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது அதுக்கு பிரதமரும் அது கட்சியினுடைய தலைவரும் வருவது வந்து அவங்க யோசிப்பாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் கூட ரெண்டே எம்எல்ஏ பிஜேபிக்கு ஜெயிச்ச மாநிலங்களில் கூட ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆட்சி எப்படின்னா பெரும்பான்மை இருந்துச்சு. மற்ற கட்சிகளோட இணைந்து அந்த பெரும்பான்மை எண்ணிக்கையை காட்டிட்டு அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. கோவாவாக இருக்கட்டும் அல்லது மணிப்பூராக இருக்கட்டும், அப்படி தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து இன்னும் அவங்களால காட்ட முடியல. இது ஒரு சட்ட ரீதியான ஒரு சர்ச்சையாகவும் இருக்கிறது. நீதிமன்றம் வரை, உச்ச நீதிமன்றம் வரை போயிருக்கிற ஒரு வழக்கு இருக்கும் பொழுது இங்கே வந்து அவங்க வராங்க அப்படின்னா அது அவங்க சொன்ன மாதிரி பட்டவர்த்தனமாக காட்டிடும். பாஜகவுடைய நிலையை பட்டவர்த்தனமாக காட்டிடும். காங்கிரஸ் மீது இவங்க என்ன குற்றச்சாட்டு வைத்தார்களோ, காங்கிரஸ் என்ன கவர்னர்கள் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சதோ அதையே தொடர்ந்து இவர்கள் இது மிக குறுகிய காலத்தில் மிக மோசமாக மிக தீவிரமாக அதை செய்கிறாங்க. அதனால
இப்போ வந்து வேணாம் அப்படிங்கிறது கூட அதில் காரணமாக இப்போ கர்நாடக மாநிலத்தை தொடர்ந்து கோவாலையும் காங்கிரஸ் உரிமை கோர்றாங்க, மணிப்பூர்ல, பீகார்ல ஆர்ஜேடி அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை அழைக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க. இப்போ அங்கெல்லாம் என்ன ஆகும்? இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது நீங்க இந்த மாதிரி தானே சொல்றீங்க, சரி அப்போ அங்க எல்லாமே எங்களுக்கு நாங்க தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களை அழைப்பு விடுங்கன்னு சொல்றது. இதனால வந்து முதல்ல வந்து சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த பிறகு சட்ட ரீதியாக சப்போஸிங் உச்சநீதிமன்றம் இது செல்லும் என்று கூறினால் இவங்க திருப்பி உச்சநீதிமன்றத்திலே இந்த 3 மாநிலங்கள் போய் சேலஞ்ச் பண்ணலாம், எங்களை கூப்பிடுங்கன்னு கோரிக்கை வைக்க. ரெண்டாவது சில சிறிய மாநிலங்கள், உதாரணத்துக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் கோவால வந்து அந்த 2 கட்சிகள், இந்த கோவா ஃபார்வர்ட் பர்டிகுலர் அது விஜய் சர்தேசாய்ங்கிற அவருடைய கட்சி வந்து ஏன் பாஜக ஆதரவு கொடுத்தாங்கன்னா, மனோகர் பரிக்கர் முதலமைச்சராக இருக்கும் வரைதான் என்னுடைய ஆதரவுன்னு அவர் திட்டவட்டமா போன வாரமும் சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போ மனோகர் பரிக்கர் உடல்நிலை கொண்டு இருக்கிற வெளிநாட்டில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நிலைமையில காங்கிரஸ் வந்து இதை பயன்படுத்தி கொண்டு அந்த கோவா ஃபார்வர்டு கட்சி பிரதானமாக பாஜகவை எதிர்த்து போட்டியிடுறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு கட்சி. தேர்தல் முடியுது, பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஸோ இன்று அவர்கள் வந்து மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது, அது தெரியாது. எம்ஜிபி எப்படி மாறலாம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதனால வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்த சிறிய மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு தேவையான எண்ணிக்கை 4, 5 இந்த மாதிரி தான். பெரும் அளவில் ஒரு 30 பேர் வரணும், 40 பேர். ஸோ டீஸ்டெபிலைசிங் தி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி கர்நாடகாவுக்கு இருக்கிற ரூல் தானேங்க கோவாக்கும் மதிப்போடுக்கும் மேகாலயா எல்லாருக்கும் நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே சட்டம் தான். உச்சநீதிமன்ற உத்தரவை பொறுத்து அங்க நிலைமை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நிலைமை அதாவது உச்சநீதிமன்றம் கொடுக்கிற உத்தரவுக்கு பிறகு உடனடியாக மாறும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. சப்போஸிங் உச்சநீதிமன்றம் ஒருவேளை திரு எடியூரப்பாவுடைய ஸ்வேரிங் இன் செல்லாது என்று அறிவித்தார்கள் என்றால், நாளை இந்த 3 மாநிலத்தில் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடி செல்லும் என்றால் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் இங்க ரன் ஆயிட்டு இருக்கே, அதுக்கு பெரும்பான்மையை காமிச்சுதான் அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்காங்க, அதுக்கு ஆபத்து வர. அவங்களுக்கு முதல்ல அழைப்பே சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நிதிஷ்குமார் வந்து ஆர்ஜேடியினுடைய ஆதரவு வேண்டாம் என்று கூறும் பொழுது அதற்கு பிறகு ஆளுநர் என்ன செஞ்சிருக்கணும்? அப்போ இதே லாஜிக்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாரு? ராஷ்டிரிய ஜனதா தளம். அப்ப ராஷ்டிரிய ஜனதா தளத்தை கூப்பிட்டு நான் 15 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எங்க இருந்தாவது ஆளுங்க இழுத்துக்கங்க அப்படின்னாக்க அது வேறு, அதுதானே அவங்க ஆர்குமெண்ட். அவங்க என்ன ஆர்குமெண்ட் வைப்பாங்க? கோவால 17 பேர் இருந்தா 17 அப்போ, அதுக்கப்புறம் தான் விஸ்வஜித் ராணே வெளியே வந்து அது 16 குறைஞ்சிச்சு. காங்கிரஸுக்கு தேவை 4 பேர் தான், பாஜக 12. அந்த 12ல விஸ்வஜித் ராணே ரிசைன் பண்ணிட்டு திருப்பி எலெக்ஷன் போட்டிட்டு பாஜக உறுப்பினராக போய் 13 ஆகுது. ஸோ அப்போ கூட இன்று கூட 16 காங்கிரஸ், 13 பாஜக, மற்றவைகள்லாம் சிறிய சிறிய கட்சிகள் 3 சுயேட்சை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல காங்கிரஸ் என்ன சொல்லும்? அப்ப நீங்க எங்களை தானே கூட்டிருக்கணும். ஸோ அதனால இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் எடியூரப்பாவுடைய ஸ்வேரிங்கின் செல்லும் என்றால் உறுதியாக அந்த 3 மாநிலம் உச்சநீதிமன்றம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கோரிக்கை தான். அதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, பெரும்பான்மை எண்ணிக்கை உள்ள ஒரு கூட்டணியை நீங்கள் அழைக்காமல் தனி பெரும் கட்சி அப்படிங்கிற முறையில் ஒன்று நீங்கள் அழைச்சிங்கன்னா அதே இதுக்கு இந்த மாநிலங்களுக்கும் பொருந்தும்ல, அப்போ கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ குறிப்பாக அவங்க சொன்ன மாதிரி 1 வருடம் கழித்து 6 மாதங்கள் இப்ப நடக்குமா? அதுதான் இப்போ என்னன்னா, இது வந்து உடனடியாலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை. ஆனா என்ன இருக்கு அப்படின்னா, இதில் ஒரு தார்மீகமான ஒரு அவங்களோட கோரிக்கையில் ஒரு தார்மீகம் இருக்கு. அப்போ அவங்க சொன்ன மாதிரி பீகாரில் நிதிஷ்குமார் முத நாள் ரிசைன் பண்ணுறார். ரிசைன் பண்ணும் பொழுது அப்போ இயல்பாகவே அங்கே வந்து தனிப்பெரும் கட்சி அப்படிங்கும் பொழுது ஆர்ஜேடி தான், லாலு பிரசாத் கட்சி. ஆனால் மறுநாளே முத நாள் ரிசைன் பண்ண நிதிஷ் அப்படியே வந்து பிஜேபியோட சேர்ந்து மறுநாள் திரும்ப முதலமைச்சர் ஆயிடுறார். ஆக இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் அவங்க பதவி இழந்து வர வரைக்கும் அந்த ஆளுநர் என்ன செஞ்சார்? அப்போ அந்த இடத்துல இவங்க எங்களை தானே கூப்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிற உரிமை கோருதல் தான். இப்போ அவங்க சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து எடியூரப்பாவுடைய அந்த மெஜாரிட்டி இல்லாத தனிப்பெரும் கட்சிங்கிற முறையில் மட்டுமே அவங்கள அழைச்சிருக்கிறனால அது வந்து சரி அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படிம்பாங்க. அது உடனடியாகலாம் இருக்காது. ஆனால் பிஜேபி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க வேண்டுமானால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வாங்க. இல்ல அதுதான், அது வந்து பொதுவா உள்ளதுதாங்க. இப்ப ஒரு ஆட்சி நடக்கும் பொழுது அதை வந்து அகற்றணும்னா நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு மெஜாரிட்டியை காட்டினாதான் முடியும். ஆனால் அந்த ஆட்சி எப்படி அமைந்தது அப்படிங்கறதான் பிரச்சனை. அதுதான் இங்க அப்படிங்கிற ஆட்சி எப்படி அமைந்தது, அமைக்கப்பட்டதே சட்டவிரோதமாக இருக்கிறது அப்படிங்கறதுதான் இப்ப உள்ள கோரிக்கை. இந்த கோரிக்கையெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து இது ஒரு உண்மையிலேயே என்னன்னா, இந்த கோரிக்கையில் வந்து அரசியல் பின்னணிகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது. நம்முடைய ஜனநாயகத்தோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும், இந்த ஆட்சி அமைப்பு முறைங்கிறது என்ன பண்ணணும். அப்போ ஆளுநருடைய அதிகாரம் என்ன? எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாருமே ஆளுநருடைய அதிகாரத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் தலையிட முடியுமா தலையிட முடியாதாங்கிறாங்க. ஆளுநருக்கு அதிகாரம் உண்டுங்கிற கட்சிகள் இருக்குது, ஆளுநருடைய பதவியே தேவையில்லைன்னு சொல்கிற கட்சிகள் இருக்குது. இது கொடுத்து அந்தந்த நேரத்தில் விவாதிக்கிறதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறதில்ல. அதுக்கப்புறம் வேற அரசியலுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் ஆளுநருடைய அதிகாரம் என்ன, அது எப்படி நீங்கள் வந்து அவர் தவறாக பயன்படுத்தினால் என்ன செய்யணும், அப்போ வந்து நீதிமன்றங்கள் தலையிட முடியாது, ஆளுநருடைய உத்தரவிலோ அல்லது சபாநாயகருடைய உத்தரவிலோ தலையிட முடியாது என்றால் ஜனநாயகம் எப்படி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து இதை வந்து ஆலோசிக்கவும் தீர்வு காணவும் வேண்டிய கட்டம். கர்நாடகாவை தொடர்ந்து கோவாலையும் இப்ப காங்கிரஸ் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு. மணிப்பூர்லயும் சொல்றாங்க. இது காங்கிரசுக்கு பயன் தரும் முயற்சி, ஒரு புத்திசாலித்தனமான முயற்சி அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு புத்திசாலித்தனமான முயற்சி அரசியல் ரீதியாக மக்களிடையே ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இது பயன்படுத்துமே தவிர உடனடியா வந்து அரசு மாற போறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸுக்கு ஒன்றும் பயன் கொடுக்க, காங்கிரஸுக்கு உடனே வந்து காங்கிரஸ் அங்க ஆட்சி அமைக்க கோர போறாங்கிறதெல்லாம் ஆட்சி அமைக்க இவங்க கோரிக்கை வைக்கலாமே தவிர அது ஆளுநர் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அது பல மாத காலம் போயிட்டு இருக்கும். அதுவும் அது அவர்களுக்கு சாதகமாக வரும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட், மக்களுக்கு வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட், எல்லா மாநிலங்களும் இந்த நாட்டில் ஒன்று. கோவாவில், மணிப்பூரில், மேகாலயாவில் என்ன நியாயமோ அதே தான் கர்நாடகாவில் நியாயம். அப்போ கர்நாடகாவில் நீங்க அந்த 104 வச்சுட்டு நீங்க அழைக்கலாம் அப்படின்னா எங்களை திருப்பி அழைங்க. அந்த அரசு அப்போ இந்த பாஜக கூட்டணி அரசு இந்த மாநிலங்களில் அமைக்கப்பட்டதே தவறு என்று வரும் பொழுது ஏன் திருப்பி எங்களை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற கோரிக்கை தான். ஸோ இது நீதிமன்றத்துக்கு இன்று திரு எடியூரப்பாவினுடைய ஸ்வேரிங்கின் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்தால், அது ஈவன் அந்த டைம் அறுதி பெரும்பான்மை கோருவதற்கு டைமை குறைத்தால் கூட இங்கு உறுதியாக இந்த பிரச்சனை வரும். இந்த 3 மாநிலங்களும் நீதிமன்றம் உறுதியாக காங்கிரஸ் கட்சி செல்லும். காங்கிரசுக்கும் ஜேடிஎஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து இப்போ ஆதரவு வந்திருக்கு. சந்திரசேகர் ராவும் சந்திரபாபு நாயுடும் எங்க மாநிலத்துக்கு வாங்க, நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் கூட பிஜேபி அரசாங்கம் செய்தது, இந்த சூழல்ல செய்தது தவறு, பொறுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாநிலங்களுடைய ஒருங்கிணைப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாநிலங்கள் வந்து பிஜேபியினுடைய மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சினால பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக பிஜேபி ஆட்சி இல்லாத மாநிலங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக தங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும், தங்களுக்கான நிதி ஆதாரங்கள் முழுமையாக வழங்கப்படலைனும், தாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை அவர்கள் ஏற்கலைனும் இது தொடர்ந்து இருக்குது. பிஜேபி கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு அது நிறைவேறாத கட்டத்தில் வெளியில் வந்திருக்காரு. தெலுங்கானாவில் இருக்கிற சந்திரசேகர் ராவ் அவர் வந்து 3வது ஒரு அணிக்காக முயற்சியை அவர் தொடர்ந்துட்டு இருக்காரு. மம்தா பானர்ஜி அங்கே தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக இது வந்து ஏற்கனவே இருக்குது. அதுக்கு இன்னும் கூடுதலான ஒரு சூழலை உருவாக்குற வகையில் தான் வலு சேர்க்கும் விதமாக கர்நாடகாவில் அந்த இது இருக்கு. ஆனால் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மற்ற மாநிலங்கள் அழைக்கிறது அதெல்லாம் ஒரு ஆதரவு தான். அது வந்து எங்களோட நிலை என்ன, இந்த பிஜேபிக்கு எதிரான எங்களுடைய நிலை அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு சமிங்கை தான் அது. அதில் வந்து ஆனால் இது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி இந்த அவகாசம் அதிகமாக இருக்க கர்நாடகாவில் வந்து எடியூரப்பா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவகாசம் அதிகமாக இருக்கிற நிலையில அது இன்னும் முடிவாகல. அது இன்னைக்கு வரும். இப்ப இருக்கிற சூழல்ல இப்ப அதுக்கு தானே அந்த ஈகிள்டன்ல கொண்டு போய் அவங்களை வைக்கிறது, அவங்களுக்கு வந்து இப்ப இதுக்கான பேரை மாற்றுறது, அவனே அதை வந்து அதுல மாத்துறது, அங்கேருந்து அப்புறம் வந்து இது அவங்களுக்கு வந்து பாதுகாப்பை விலக்கிக்கிறது. அப்போ பாதுகாப்பு விலக்கிய பிறகு வந்து பேரம் பேசுகிறாங்கன்னு இவங்க சிறையிலேருந்து குற்றச்சாட்டு வைக்கிறது. இந்த குதிரை பேரங்கள் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து குதிரை பேரம்னு சொன்னால் குதிரைகளை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. இந்த மனித பேரங்கள், இந்த மக்களாட்சி பேரம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான கட்டத்தை நோக்கி உங்களுக்கு தள்ளிடுது. ஆக தேர்தலுக்கு வாக்காளர்களை குறிவைத்து செலவு செய்வது ஒன்று,
அடுத்து அதன் பிறகு வரக்கூடிய முடிவுகள், ஆக முழுக்க முழுக்க பணம் இருந்தால் மட்டுமே தான் இங்கே ஜனநாயகம் என்கின்ற பெயரில் ஒரு ஆட்சி நிலவும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி நம்மளை தள்ளுது. மக்களை முட்டாள்களாக்குவது, ஏமாற்றுவது என்கின்ற ஒரு கட்டத்தை நோக்கி முழுமையாக தள்ளிட்டு இருக்கு. கர்நாடகத்தில் இப்ப இருக்கக்கூடிய இந்த குழப்பமான ஒரு சூழல் அப்படிங்கிறது பிஜேபி எதிர்ப்புல ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒரு புள்ளியில மீண்டும் கொண்டு வந்திருக்கு. அந்த ஒருங்கிணைப்பை இன்னும் வலுப்படுத்தி இருக்கு. நிச்சயமா ஒரு சிம்பிள் உதாரணம், இப்போ காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணியில இப்போ இருக்கிறாங்க. இப்போ இந்த நிமிஷத்துல இப்போ இருக்கிறாங்க, ஒன்றாக அரசு அமைக்க கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி 2019ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலிலும் இருந்தால் பாஜக நேற்று இந்த வாரம் வந்த அதே முடிவுகள் மீண்டும் வந்தால் பாஜகவுக்கு சென்ற முறை 28 இடங்களில் 17 இடங்கள் வெற்றி பெற்றார்கள் கர்நாடகாவில். இந்த காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணி நிலைத்தால், இதே மாதிரி கர்நாடகா வாக்களித்தால் அந்த 17ங்கிறது 6ஆக குறைந்துவிடும். இந்த கூட்டணிக்கு 22 இடங்கள் கிடைக்கும். ஸோ இது வந்து எதிர்கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்புக்கு ஒரு 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 ஊக்குவிக்கிற வகையில் வந்து இந்த பிரச்சனை அமைந்திருக்கிறது. இது தேவையே இல்லை. ஒரு 6 மாதம் 6 மாதம் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்திருந்தாங்கன்னா பாஜக உறுதியாக காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணி குழப்பங்கள் வந்து அவர்களுக்குள்ள தகராறு வந்து தானா அந்த அரசு விழுந்திருக்கும். இல்ல இதே இவங்க ஒண்ணுமே செய்யாம ஒரு 15 பேர் 20 பேர் பாஜக ஆதரவு தெரிவிப்பேன்னு அவங்களே வந்திருப்பாங்க. 6 மாதம் இல்ல 1 வருஷம். ஏன்னா சிம்பிள் உதாரணம், துணை முதலமைச்சர் யாரு அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்தே ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் இந்த 2 கட்சிகளுக்கு இடையே பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகளினுடைய அடிப்படையில் ஒரு சிக்கல் இல்லாமல் பாஜகவை தேடி ஆதரவு தானாக வந்திருக்கும். அவர்கள் ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் சுலபமாக ஆண்டிருக்க முடியும். இது வந்து ஒரு செல்ஃப் கோலாக தான் நான் பார்க்குறேன். சரி, காவிரி ஆணையத்தின் தலைமையகத்தை டெல்லியில் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. வாரியம் கேட்டாங்க, ஆனால் ஆணையம்னு கொடுத்திருக்கிறது. இன்று இல்லைனா மே 21, 23 தேதிகளை மீண்டும் இருக்கும் விசாரணைன்னு சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க சுமந்த்? ஒன்று, இந்த அமைப்பினுடைய அதிகாரங்கள் என்ன, அதுதான் அடிப்படை. பெயர் முக்கியம் இல்லை, பேர் முக்கியம் இல்லை. அது ஆணையம் என்று பேர் வைத்துக்கொண்டு அதற்கு வாரியத்தினுடைய முழு அதிகாரம் இருந்தால் அதுக்கு ஒன்றும் ஆட்சேபிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு போர்டு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ஆணையம் அத்தாரிட்டி செய்யக்கூடிய இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனுடைய முழு அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் என்ன ஆகும், அதுதான் வந்து நமக்கு இப்போ ஆணையம் வந்து அந்த லெவல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க, அந்த ஆணையம் வந்து உத்தரவிடுவாங்க நீர் வந்து திறக்கப்படுக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. முன்னாடியே அதுதான் அந்த டிஃபேக்டோ சிச்சுவேஷனே அதுதான். இப்போ ஒரு பிரச்சனை வருகிறது, ஆணையம் சொல்றாங்க 4 TMC கொடுங்க அப்படின்ட்டு, இப்போ அங்கிருந்து திறக்கப்படவில்லை. வாட் இஸ் த ரெசல்யூஷன் மெக்கானிசம்? அது ஒண்ணுதான் இதுல, வேற எதுவுமே பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. இந்த நீரை ஆணையம் உத்தரவிட்டு அது கொடுக்கப்படாவிட்டால் அதற்கு அந்த ரீகோர்ஸ் என்ன, லீகல் ரீகோர்ஸ் என்ன? ஸோ முதல்ல என்ன சொன்னாங்க, அத்தாரிட்டி ஆஃப் த சென்டர் ஷெல் பி ஃபைனலுங்கிறாங்க. இப்போ அதை மாற்றி அத்தாரிட்டி ஆஃப் இந்த அமைப்பினுடைய தீர்ப்பு தான் இறுதி அப்படிங்கிற ரீதியாக. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக கொண்டு போய் இந்த அமைப்பினுடைய தீர்ப்பு நிறைவேற்றப்படாவிட்டால் என்ன லீகல் ரீகோர்ஸ் நமக்கு இருக்கு? திருப்பி உச்ச நீதிமன்றத்தை ஒவ்வொரு வருஷமும் நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவிட்டாங்க அத்தாரிட்டி, அவங்க திறக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மெக்கானிசமா இல்ல வேற ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் இதற்கு, இந்த ஆணையத்திற்கு அதிகாரம் வேற ஏதாவது ஒரு பியூனிட்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இருக்குமா? இதுதான் அடிப்படை. மற்ற எல்லா விஷயங்களும் முக்கியம் இல்லை. ஏன்னா அது என்ன பேர் வேணா நீங்க கொடுத்துக்குங்க. இந்த ஆணையம் நீர் திறப்பதற்கு திறக்கப்படாவிட்டால் என்ன செய்ய முடியும், இந்த மேட்டருக்கு கிளாரிட்டி வந்தாதான் இந்த பிரச்சனையே தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அத்தாரிட்டி இது இப்போ கர்நாடகா வந்து இதை எதிர்த்திருக்கிறாங்க. இப்போ நேற்று நீதிமன்றத்திலையும் கர்நாடகா அதை எதிர்க்கிறாங்க. உறுதியாக ஆன் பேப்பர் இதுல வந்து குறை சொல்றதுக்கு பெரிய அளவுல குறை சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த குரூஷியல் பாயிண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை, இதில் என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி வாரியமா ஆணையமா எப்படி வேணாலும் பேர் இருக்கட்டும், ஆனால் அதுக்கான அதிகாரம் என்ன, அது எப்படி தண்ணியை கொடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வி தான் விவசாயிகளுக்கு இருக்கிறது. அதில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, வாரியம்னு பேர் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு முதல் நாள் சொன்ன மத்திய அரசு
அது வந்து மறுநாள் வந்து அந்த திருத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வரைவு திட்டத்தை திரும்ப கொண்டு வரும் பொழுது கூட அந்த பெயரை வைக்காமல் ஆணையம் என்கின்ற பெயரில் வருவதற்கான அரசியல் காரணம் நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் மத்திய அரசு தான் முடிவு எடுக்க வேண்டியது. ஏன்னா நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது மத்திய அரசு. அதுக்கான அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த அமைப்புக்கு எந்த பெயர் வைத்தால் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும், எங்களுக்கு இந்த பெயர் வைக்கிறதுல ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னவங்க ஏன் மறுக்கிறாங்க, திரும்பவும் ஏன் அதில் வந்து மாறுபடுறாங்க ஒன்று. அப்போ அதுலேருந்தே அதனுடைய உள்நோக்கம் வெளிப்படுது. ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இந்த தண்ணீர் திறந்து விடுவது தான், அதுவும் மிக குறிப்பாக நீர் அளவு குறைவாக உள்ள காலத்தில். இப்போ வந்து தண்ணி நிறையா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, அப்போ அது பாட்டுக்கு ஓடி வரப்போகுது, அப்போ நம்ம தான் சொல்லிட்டு இருப்போம் இதை வந்த தண்ணியை நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான இங்கே அதுக்கான விமர்சனங்கள் வரும். ஆனால் நீர் குறைவாக இருக்கிற காலத்தில் எப்படி பகிர்ந்து கொள்ள போகிறாங்க, இதையும் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீர் குறைவாக உள்ள காலங்கள் எப்படி பண்ணிக்கணும், எந்தெந்த மாதங்களில் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் மானிட்டர் பண்ணுறது யார், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார், இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்தை இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க, இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன வழிகாட்ட போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல இப்ப இது இம்ப்ளிமெண்ட் பண்றது அத்தாரிட்டி தான் செய்யும் சொல்லிட்டாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரஸ் ஷேரிங் ஃபார்முலா இருக்கிறது ஏற்கனவே. ஆனா இந்த நீர் வந்து வழங்கப்பட வேண்டியது, உத்தரவிட வேண்டியது இந்த அமைப்பு, அது வரைக்கும் வந்தாச்சு. ஆனா ஆணையம் சொல்லி கர்நாடகா கேட்கலன்னா என்ன பண்றது, இதுதான் இப்போ இந்த கேள்விக்கான ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு அதை கேட்காத கர்நாடகா ஆணையம் சொல்லி கேட்கும் என்பதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடம் தான் ரொம்ப திரும்ப திரும்ப வரக்கூடிய சர்ச்சையா இருக்கு. அப்ப ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது என்னன்னா, அணைகளை எல்லாம் வந்து இந்த ஆணையத்தின் கட்டுப்பாட்டில், வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அவங்க அதை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அதை வந்து மாநிலங்கள் அதை வந்து ஒத்துக்கொள்ளுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு. திரும்ப திரும்ப இந்த சர்ச்சைகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இதை உச்சநீதிமன்றம் இந்த முறை தெளிவுபடுத்தும். இறுதி தீர்ப்புங்கிறாங்க, பார்க்கலாம் என்ன வருது. திராவிட பூமியில் ஆர்எஸ்எஸ் தனது வேர்களை பலப்படுத்தும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் மன்மோகன் வைத்தியா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, பெரியார் எப்படி ஏழைகளுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பாடுபட்டாரோ, அவங்க முன்னேற்றத்திற்காக பாடுபட்டாரோ, சாதிகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டாரோ, அதே வேலையை தான் ஆர்எஸ்எஸும் செய்யுது அப்படின்னு சொல்றார். எப்படி பார்க்கலாம்? அதை முதல்ல வந்து திராவிட பூமின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது யாரோட பூமின்னு பிஜேபிக்காரங்க கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு பிஜேபிக்காரங்க வந்து இது வந்து பெரியார் மன்னா, பெரியாழ்வார் மன்னா, அண்ணா மன்னா, ஆண்டாள் மன்னான்னு கேட்டுட்டு இருந்தப்ப அவங்களுடைய தாய் இயக்கமாக இருக்கக்கூடிய அதனுடைய நிர்வாகியை வந்து இது திராவிட பூமி அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொள்கிறார். ஏனென்றால் அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக இது வந்து திராவிட கருத்துகள் இங்கே நிலை பெற்று இருக்குது. அதாவது கட்சிகளை தாண்டி, அதுதான் அது சமூக நீதி அப்படிங்கிறதும். இப்போ அவங்க என்னன்னா, இங்கே வந்து தங்களுடைய காலை பதிக்கணும் அப்படிங்கிறதும் தங்கள் வளர்ச்சியை கொண்டு போகணுங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை. அவங்க வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதற்கான முயற்சிகள் அவங்க தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் வராங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் வரும்பொழுது இந்த இரண்டு பெரிய கட்சிகளுடைய செல்வாக்கை மீறி அவர்களால் வந்து அதை பண்ண முடியல. அவங்களுடைய ஆதரவின் கீழே அல்லது எதிர்ப்பை மீறி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்ய முடிஞ்சதே தவிர முழுமையான அளவில் மக்கள்கிட்ட அவங்களால போக முடியல. இன்று வரை அவங்களால அதை பண்ண முடியல. ஆனாலும் அவருடைய எண்ணிக்கை முன்பு இருந்ததை விட அவங்க வந்து அந்த ஷாகா வகுப்புகளுடைய எண்ணிக்கை, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கையெல்லாம் போகுது. இப்போ பெரியாரை வந்து இவங்க வந்து இப்போ கையில் எடுக்கிறாங்க. இல்லை, இப்போ எண்ணிக்கை கூடுதுன்னா அப்போ மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு. அதாவது வந்து ஒரு அவங்களுடைய தொடர் முயற்சிக்கு வரவேற்புன்னு நம்ம சொல்கிறத விட அது எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப மொத்த மக்கள் தொகையில் உள்ள எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது அது குறைவு தான். ஆனால் நான் சொல்கிறது எம்ஜிஆர் காலம்ங்கிறது 1985 அந்த பீரியடில் இருந்து இப்போ 80கள்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த 40 ஆண்டுகளில் பார்க்கும் பொழுது அந்த எண்ணிக்கை கூடியிருக்கு. அது சரியான விகிதத்தில் கூடியிருக்கா, பெரிய அளவு விகிதம் இருக்கா அப்படின்னா அது இல்லை என்றாலும் அவங்க வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு வேறு கோணங்களை பண்ணுறாங்க. இப்போ கல்வி நிலையங்களெல்லாம் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் அவங்க ஆர்எஸ்எஸ் வகுப்பை பயிற்சி முகாமை நடத்துகிறாங்க. அப்படியான வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. இப்போ கல்வி புலங்களில் நீங்கள் போகும் பொழுது
அதற்கான மாணவர்கள் மனதில் அதை உருவாக்கும் பொழுது அது வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியாக அதை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்கெல்லாம் இன்னைக்கு அனுமதி கிடைக்கிது, ஒத்துழைப்பு கிடைக்கிது, எதிர்ப்பு இல்லை. சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது பண்றாங்களா? இல்லை, சட்டத்துக்கு புறம்பா நான் என்ன சொல்றேன், ஒரு தனியார் நிறுவனத்தை நீங்க கையில் எடுக்கும் பொழுது இன்னைக்கு தனியார் கல்வி நிலையங்கள் நிறைய இருக்கு. அப்போ அதில் போகும்பொழுது அங்கே இருக்கிற மாணவர்களை சட்டத்துக்கு புறமான அது ஒரு வலுக்கட்டாயம். அது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பயிற்சி தரோம், உங்களுக்கு ஆத்ம பயிற்சி தரோம் அல்லது வந்து உடற்பயிற்சி தரோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து எல்லாருமே பண்ணுறதான். பள்ளிக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழலில் இதை கையில் எடுக்கிறது. யோகா கிளாஸ் சொல்லித்தரங்கிற மாதிரி இதை எடுத்தோம்னா அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இதில் இங்கே பெரியாரை அவர்கள் குறிப்பிடுறதான் முக்கியம். பெரியார் வந்து கேஸ்ட்லெஸ் சொசைட்டி அவர் சொன்னார், அதை தான் நாங்கள் சொல்கிறோம், சாதிகளற்ற ஒரு சமுதாயம்னு. சாதிகளை அற்றதுன்னா அவர் வந்து அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியை ஆதரிக்கக்கூடிய அந்த பிரிவை நீக்கணும்னு அவர் சட்ட எரிப்பு போராட்டமே நடத்தினார். அது மட்டுமல்ல, அவர் சாதிகளற்ற சமுதாயம் மட்டுமல்ல, அவர் சொன்ன மிக முக்கியமானது வந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு மனிதத்தன்மை மிக்க எனக்கு மானுடப்பற்று மட்டுமே உண்டு அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் அவர். ஆர்எஸ்எஸ்லயும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ்லயும் அதாவது ஒவ்வொரு அதுக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவ் 2-3 பேர் வச்சிருப்பாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது முழுமையானதாக இருக்கிறதா? அதே ஆர்எஸ்எஸ்ல இருந்தா பல கருத்துக்கள் வருது. இப்ப முஸ்லீம்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படிங்கறதும் அங்கேருந்து தான் வெளிப்படுது. அதனால இது வந்து அவர்களும் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் சொல்கிறார்கள்ங்கிறதா என்னோட. இதுல ஒரு சின்ன என்ன ஐரணி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய பல தலைவர்கள் பெரியாரினுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ள முழுமையாக பெரியாரை ஒரு மிக முக்கிய ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதே இல்லை. அவர்களை எதிர்ப்பு அளவுல நம்ம பேச்சுக்கள் பல முறை நம்ம இவரையே சுவீகரித்துக் கொள்கிறார் அப்படிங்கறதே அதுலயும் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஆனால் இந்த மெயின் டாபிக்கு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் உறுதியா கடந்த ஒரு பல ஆண்டு காலமாகவே சில இடங்களில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுக்கு பிறகு கொங்கு மண்டலத்தில், இங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டுமல்ல பாஜகவினுடைய ஒரு வளர்ச்சியும் ஓரளவுக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். ஏன் அது பிரதான கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாக முடியவில்லை என்றால், என்னுடைய கருத்து இந்த சித்தாந்தத்தினால மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு வலுவான தலைமை இல்லை, கரிஸ்மேட்டிக் மக்களை கவரக்கூடிய ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இங்கே இல்லை. அந்த காரணத்தினால அவர்களுடைய வளர்ச்சி குன்றிருக்கிறதே தவிர, ஐடியாலஜியினுடைய அடிப்படை இன்றைய காலகட்டத்தில் பர்டிகுலராக இளைஞர்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி தேவை, வேலைவாய்ப்பு தேவை, டெவலப்மெண்ட் தேவை, ஒரு ப்ரொக்ரெசிவ் அஜெண்டா தேவை. இதெல்லாம் தான் அவங்க பிரதானமாக பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் முக்கியமாக ஒரு அளவுக்கு சித்தாந்தத்தை முழுமையாக தூக்கி எறிகிறாங்க நான் சொல்லலை. ஆனால் வெறும் சித்தாந்தத்தின் உடைய அடிப்படையில் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்பு எப்படி வாக்களித்திருப்பார்களோ அதே போன்று இந்த இளைஞர்கள் வாக்களிக்கிறது இல்லை. ஏன்னா இன்று ஒரு கிராமத்தில் இருந்தா கூட உங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு போன்லயே தெரியல. ஒரு அலுப்பும் சலிப்பும் திராவிட அரசியல் மீது ஏற்பட்டிருக்கா? அலுப்பு சலிப்பு உறுதியாக ஏற்பட்டிருக்கிறது. திராவிட அரசியல் சொல்றதை விட திராவிட கட்சிகள், 2 பிரதான திராவிட கட்சிகள் மீது அலுப்பு இருக்கிறது, சலிப்பு இருக்கிறது. ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் பாஜகவினுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் இன்னும் இல்லை. மிக முக்கியமாக மீறி எல்லா பிரச்சனைகளையும் மீறி ஒரு வலுவான ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இல்லை. கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருந்தா உறுதியாக பாஜக வளரவே முடியாது, தமிழ்நாட்டில் சொல்லவே முடியாது. திராவிட அரசியலை தாண்டி வலதுசாரி அரசியல் மீதோ இல்ல தமிழ் தேசிய அரசியல் மீதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு பிடிப்பு அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். இல்ல, வலதுசாரி அரசியல்ங்கிறது வேற, அது வலதுசாரி அரசியலை நோக்கி அவங்க போறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதுல என்னன்னா, வலதுசாரி அரசியல்ல வந்து நேரடியா சித்தாந்தத்தை வெளிப்படையா சொல்றதில்ல. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு, ஆர்எஸ்எஸ் நிர்வாகி அதை தான் சொல்றாரு. நாங்கள் வந்து இங்க வந்து இது பண்றதில்ல, மதம் சார்ந்து சொல்லிக் கொடுக்கிறது. ஆமா, அவங்களுடைய ஐடியாலஜி மதம் சார்ந்தது தான், அதை சொல்றது இல்லைன்னு மறைச்சிக்கிறாங்க. அப்ப எதை முன்வைப்பாங்கன்னா, வளர்ச்சி, வேலை வாய்ப்பு இப்படிங்கிறத அவங்க முன்வைக்கலாம். ஆனால் அதற்கான எந்த சூழலுமே இங்கே அமையல. திராவிட கட்சிகள் 2 கட்சிகள் தொடர்ந்து ஆட்சியில் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது முழுமையான மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத அடுத்து வர தேர்தலுக்கு தெரியும். ஆனால் ஒரு நீண்ட காலமாக, ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கும் பொழுது அடுத்த தலைமுறைக்கு அதன் மீதான விமர்சனங்கள் இருக்கும், வெறுப்பும் சலிப்பும் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்துக்கு மேலே இருக்கிறதுனால ஒரு அலுப்பும் சலிப்பும் அது மேலே இருக்கு, இயல்பா இருக்கு. புதிய விஷயங்களை நோக்கி போறாங்க. அப்ப புதிய விஷயங்களை இல்ல, புதிய விஷயங்களை நோக்கி போறாங்க. இதை தாண்டி
போறாங்களாங்கிறது முக்கியமாக என்னென்றால் தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய நீங்க அடுத்த கட்டமாக ஓரளவு இளைஞர்களை பார்வையை ஈர்க்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் அது இந்த சமூக நீதியின் அடிப்படையில் மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் கொஞ்சம் வலதுசாரிக்கு எதிரான தன்மையில் இருந்தாதான் இங்க வந்து அதுதான் அந்த மாதிரி இயக்கங்களுக்கு தான் ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. மிக முக்கியமாக திராவிட கட்சிகள் மீது இருக்கிற அலுப்பு சலிப்பு அவர்கள் செயலற்ற நிலையில் இருந்திருக்காங்கிறதுக்காக இல்லை. எவ்வளவோ செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு, அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் முன்னேற்றம் அடைந்த மாநிலங்களில் ஒன்று. என்ன இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்ந்து அது எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல ஊழல், அது நாளைக்கு எந்த கட்சி வந்தாலும் அது மேல எந்த கட்சி வந்தாலும் அந்த சலிப்பு. அதனாலதான் ஒரு மாற்றுக்கு பார்க்கலாமே அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று பாஜகவினுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலதான் நீங்க அதை அவர்களுடைய இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் லீடர்ஷிப் ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு பிரதான பிரச்சனைகளில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, மத்தியில் இருக்கிற பிரச்சனையே இவங்க தாங்கிறதான் போராட்டமும் நடக்குது. அந்த மாதிரி சில போராட்டங்கள் நடக்குது. அதனால உறுதியா வளரவே முடியாது அப்படின்னு பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் த பாசிபிள் முடியாதுங்கிறது. இப்போ பல மாநிலங்கள்ல நார்த் ஈஸ்ட்ல பாஜக இவ்வளவு பெரிய வலுவான போர்ஸா வருமாங்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைய நிலையில் அவர்கள் செயல்பாடு வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்காதுன்னு நினைக்கிறோம். நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.